ஒரு தடவை மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கேட்டார்கள், யா அல்லாஹ், நீ என்னை உன்னுடன் நேரடியாக பேச வைப்பதன் மூலம் கௌரவப்படுத்தினாய். இது போன்ற பாக்கியத்தை வேறு எவருக்கேனும் கொடுத்ததுண்டா என கேட்டார். அதற்கு அல்லாஹு தாலா, மூசாவே, இறுதிகால பகுதியில் நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூட்டத்தினரை அனுப்புவேன். அவர்கள் காய்ந்த உதடுகளுடனும் வறண்ட நாவுடனும் மெலிந்து கண்கள் குழிவிழுந்த தோற்றத்துடனும் இருப்பதோடு வயிற்றில் பசியுடன் என்னை துஆ மூலம் அழைப்பர். அவர்கள் தான் அதிகமதிகம் எனக்கு நெருக்கமானவர்கள். மூசாவே, உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் 70,000 தடுப்புகள் இருந்தன. ஆயினும் இஃப்தார் நேரத்தில் எந்தவொரு தடுப்பும் எனக்கும் நபி முஹம்மதின் உம்மத்திற்கும் இருக்காது. மூசாவே, இஃப்தார் நேரத்தில் நோன்பாளியின் துஆ நிராகரிக்கப்படாது. அதற்கான பொறுப்பை நானே ஏற்கிறேன் என்றான். சுப்ஹானல்லாஹ். தயவு செய்து மகத்துவம் மிக்க கண்ணியப்படுத்தப்பட்ட நோன்பு திறக்கும் நேரத்தை வீணாக கழிக்காமல் இறைவனின் பொருத்தத்தை பெறுவோம். இன்ஷா அல்லாஹ். வரக்கூடிய ஆண்டு ரமலானில் அனைத்து நோன்புகளையும் நோற்க வல்ல இறைவன் நமக்கு கிருபை செய்வானாக. 30 நோன்பை நோற்பதற்கு உடல் ஆரோக்கியத்தை மனவலிமையும் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நாம் நோற்கக்கூடிய நோன்பில் சிறு தவறுகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் வல்ல இறைவன் மன்னித்து நமது நோன்பை ஏற்றுக்கொள்வானாக. வல்ல இறைவா, எங்களுடைய நோன்புகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக. நொடிக்கு ஒருமுறை வல்ல இறைவனிடம் கேளுங்கள், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த சிறிய பெரிய தவறுகளை அனைத்தையும் மன்னிப்பாய் எங்கள் இறைவா என்று.